Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த 7 பேர் சிக்கினர். மானாமதுரை அருகே இயங்கி வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் நடந்த விழிப்புணர்வு முகாமில் அதிகாரிகள் யாரேனும் உங்களிடம் தவறுதலாக நடந்துள்ளார்களா என மாணவிகளிடம் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த 8 மாணவிகள் தங்களை பள்ளி சென்று வரும்போது கிராமத்தில் சிலர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் அளித்தனர். இதையடுத்து இச்சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட 7 நபர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டனர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதை தடுக்க திராணியற்ற திமுக அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே போக்சோ சட்டத்தில் கைதாகியுள்ள துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரை விடுவிக்க கோரி மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப மறுத்து பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழையபாளையத்தில் ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளி மற்றும் ஆதி திராவிடர் உயர்நிலைப் பள்ளி என 2 பள்ளிகள் வெவ்வேறு இடங்களில் செயல்பட்டு வருகிறது. தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்த நாகராஜன் என்பவர் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வந்த புகாரை அடுத்து அவர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். இந்த நிலையில் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் நித்ய கல்யாணி என்பவர் நாகராஜன் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக தவறான தகவல்களை கூறி புகார் அளித்ததாகவும் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரை விடுவிக்க கோரியும் பெற்றோர் போராட்டம் செய்தனர். திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையினர் முக்கிய வழக்காக கருதப்படும் போக்சோ வழக்குகளை கூட முறையாக விசாரணை மேற்கொள்ள மாட்டார்களோ என பொதுமக்கள் கொந்தளித்துள்ளனர்.